பர்மா என்று அழைக்கப்படும் மியான்மரில் நேற்று இந்திய நேரப்படி காலை 11:50க்கு 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. முதல்ல 7.7 ரிக்டர் அளவிலும் அதைத் தொடர்ந்து உடனே 6.4 ரிக்டர் அளவு என 2 மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதுடைய விளைவா இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் வர சுமார் 700 மக்கள் இறந்துள்ளதாகவும் 500க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயங்களுடன் இருப்பதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய சாலைகள், பாலங்கள், அணைகள், மேம்பாலங்கள் என நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் பெரிய அளவில் சேதம் அடைஞ்சிருக்கிறதா மியான்மரில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கங்கள் ஏன் ஏற்படுது அப்படின்ட்டு பல கேள்விகள் நமக்கு ஏற்படலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த கேள்விகள் ஒன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம். நிலநடுக்கங்கள் ஏன் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம நில மேற்பரப்பு பார்த்தோம்னா கண்டங்களாகவும் நாடுகளாகவும் மாநிலம், மாவட்டம், இப்படி பஞ்சாயத்து லெவல் வரை நமக்கு மனிதர்களுக்கு தேவைப்படுற வசதிக்கு ஏற்ப நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இது நிலத்துக்கு மேற்பரப்பில் நம்ம இங்கே நிர்வாகத்தின் அடிப்படையில் இப்படி பிரித்து வச்சுருக்கோம். இந்த பூமிக்கு அடியில் எப்படி இருக்கும்? பூமிக்கு அடியில் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. ஸோ அப்படி இருக்கும்போது பூமிக்கு அடியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது பாறை வடிவில் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம பிளேட் டெக்டானிக்ஸ் எல்லாம் கண்டத்தட்டுகள், கான்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்போ இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவிலும் இருக்குது, சிறிய அளவிலான கண்டத்தட்டுகளும் இருக்குது. இது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்திய கண்டத்தட்டு, ஐரோப்பா கண்டத்தட்டு, அமெரிக்கா கண்டத்தட்டு, இது எல்லாமே மேஜர் பிளேட்ஸாக சொல்லப்படுது. மைனர் சிறிய கண்டத்தட்டுகளாக அரேபியன் கண்டத்தட்டு, கரீபியன் கண்டத்தட்டு, பிலிப்பைன்ஸ் கண்டத்தட்டு இப்படின்ட்டு இருக்குது. இந்த கண்டத்தட்டுகள் ஸ்டேபிளாக இருக்கவே இருக்காது. நம்ம நிலத்துக்கு மேலே நின்றுருந்தோம் அப்படின்னா நம்ம எதுவும் நிலையாக நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஃபீல் கொடுக்கும். ஆனால் உண்மையாகவே பூமிக்கு ஆழத்தில் பார்த்தோம்னா இந்த கண்டத்தட்டுகள் மூமெண்ட்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டு இருக்கும், இல்லை விலகிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அங்கே ஏற்படக்கூடிய ஹை ஸ்ட்ரெஸ்னால ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்திய கண்டத்தட்டுமே பார்த்தோம்னா வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம மவுண்ட் எவரெஸ்டுடைய ஹைட்டு சில ஆண்டுகளுக்கு உயர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். நமக்கு எங்கெங்கெல்லாம் நிலநடுக்கங்கள் ஏற்படுதுன்னு முதல்ல பார்ப்போம். நமக்கு இந்தியாவை பொறுத்தவரை இமயமலை பகுதியில் முழுக்கவே நமக்கு நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய பகுதியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜப்பான் ஒரு அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படும். அப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் ஆண்ட்ரியாஸ் மலைத்தொடர்களில் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். அப்போ ஒரு கண்டத்தட்டு இன்னொரு கண்டத்தட்டும் மோதக்கூடிய அந்த பிளேட்டோடைய எட்ஜில் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ அந்த ஃபால்ட் ஜோனில் தான் எங்கெங்கெல்லாம் ஒரு கண்டத்தட்டு இன்னொரு கண்டத்தட்டோட மோதுதோ அங்கே எல்லாம் இந்த நிலநடுக்கங்கள் அப்படின்ட்டு ஏற்படுது. மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட என்ன காரணம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சைலாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபால்ட் ஜோன் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்லேருந்து அந்தமான் நிக்கோபார் அந்த பகுதி வர ஒரு பெரிய ஃபால்ட் ஜோன் இருக்குது. இந்த ஃபால்ட் ஜோன் கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக ரன் ஆகிருக்கு. நீங்கள் இந்த இமேஜில் பார்க்கலாம். இங்கே சதனில் நார்த்துலேருந்து கீழே சதன் வர ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்ட மாதிரி இந்த ஃபால்ட் ஜோன் இருக்குது. இந்த ஃபால்ட் ஜோனுக்கு மேலே தான் மியான்மர் நாடு இருக்குது. ஸோ இதனால் மியான்மர் நாட்டில் அதிகமான கடந்த ஒரு 100-150 ஆண்டுகள் பார்த்தோம்னா ரிக்டர் 7க்கு அதிகமான நிலநடுக்கங்கள் இங்கே 6-7 முறை நடந்திருக்கு. பெரிய ஒரு ஹியூஜ் நம்பர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இமயமலையில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கத்துக்கும் இங்கத்துக்கும் ஒரு சிறு வேறுபாடு இருக்குது. இது ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதாவது கண்டங்கள் 3 விதமாக செயல்படும். ஒன்னோட ஒன்று மோதும், இல்லை ஒன்றுலேருந்து ஒன்று விலகி போகும். மூணாவது பார்த்தோம்னா ரெண்டுமே என்னென்னா லேட்ரலாக மூவ் ஆகும். இப்படி சைடு வாக்கு க்ராஸாக மூவ் ஆகும். இதை டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரிஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதில் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ஸ்ன்னு சொல்லப்படலாம். ஸோ இந்த மியான்மர் பகுதியில் ஏற்படுறது டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரிஸ்னால உருவான நிலநடுக்கமாக கருதப்படுது. இந்த நிலநடுக்கம் குறிப்பாக எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஷாலோ எர்த்குவேக்காக இருக்கும். அதாவது இந்த நிலநடுக்கம் உருவாகக்கூடிய இடம் ஆழம் குறைந்த பகுதியாக இருக்கும்.
அப்படி ஆழம் குறைந்த பகுதியாக இருக்கும்போது அது வேவ்ஸ் வந்து கிரவுண்டை தொடுறதுக்கு உண்டான சீக்கிரமாக கிரவுண்டை தொடும், அதே மாதிரி அதோடைய வெலாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு நேற்று மியான்மரில் ரொம்ப அதிகமான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் தொடர்ந்து ஏற்பட்டது. இந்த மியான்மரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் வேறு எங்கேயாவது ஏற்படுமா, இல்லை மறுபடியும் ஒன்று தொடர்ந்து ரெண்டாவது வந்தது, இன்னும் தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் அந்த பகுதியிலே ஏற்படலாமா, இல்லை இந்தியாவுக்கு இதனால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு எழலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு நிலநடுக்கம் வந்து நம்மளால் அடுத்து எங்கே வரும்னு சொல்ல முடியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம்னா துருக்கியில் 2 நிலநடுக்கம் இதே மாதிரி வந்ததை தொடர்ந்து 3 நாட்கள் கழித்து இன்னொரு நிலநடுக்கம் அதே பகுதியில் வந்து ஏற்பட்டது. ஸோ நம்மளால் நிலநடுக்கம் இங்கே வரும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்லிட முடியாது. இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் எதனால் நிலநடுக்கம் நம்மளால் கணிக்க முடியலையா அப்படிங்கக்கூடிய கேள்விகளும் நமக்கு எழலாம். நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது 2 கண்டங்கள் நகரத்துடைய விளைவுகளால் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஒரு புயலை கணிக்கிற மாதிரி இந்த புயல் வந்து இத்தனை மணிக்கு புயலாக மாறும், அது இந்த பகுதியில் இந்த நேரத்தில் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளால் நிலநடுக்கங்களை வந்து கணிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கெங்கெல்லாம் நிலநடுக்கங்கள் ஏற்படுதோ அதை வந்து மேப் பண்ணி வச்சு இதெல்லாம் ஹைலி வல்னரபிள் டு ஹைலி ரிஸ்க் ஃபார் எர்த்குவேக் அப்படிங்கிற மாதிரி இங்கே வரையறுத்து வைக்கலாம். ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா நமக்கு உலகம் முழுக்க நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய பகுதிகளை 5ஆக பிரித்து வச்சுருக்காங்க. Zone 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு. Zone 1 அப்படிங்கிறது சுத்தமாக நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய பகுதியாக இருக்குது. Zone 5 அப்படிங்கிறது அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய பகுதி. இமயமலை பகுதி அதெல்லாம் வந்து அப்புறம் இந்த மியான்மர் பகுதியில் Zone 5ல் வரக்கூடியதாக இருக்குது. கடைசியாக இன்னொரு கேள்வி வந்து இதனால் தமிழ்நாட்டு நிலநடுக்கங்கள் அங்கங்கே ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான பெரிய நிலநடுக்கங்கள் நமக்கு ஏற்படுமா, நம்ம வந்து பிளேட் பவுண்ட்ரியில் இல்லையே, இருந்தாலும் நமக்கு ஏன் நிலநடுக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழலாம். நிலநடுக்கங்கள் வந்து 2 வகையான நிலநடுக்கங்கள் இருக்குது. ஒன்று நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 பிளேட் பவுண்ட்ரிக்கு கிட்டே ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்களாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கண்டத்தட்டுகளுக்குள்ளேயே இன்ட்ரா பிளேட் எர்த்குவேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபால்ட்டு ஜோனாக இருக்கும். அந்த ஜோனில் ஏதாவது திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு வேவ் ஃபார்ம் ஆகி நமக்கு சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இப்போ நமக்கு வேலூர்லேயும் 2-3 இடத்துல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது. சென்னைக்கு இந்த பே ஆஃப் பெங்காலில் வந்து பார்த்தோம்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நிலநடுக்கங்கள் சின்ன சின்ன அளவில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த இன்ட்ரா பிளேட் எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரிக்டர் அளவில் 5க்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 5க்கும் கம்மியாக அப்படிங்கிறது லைட்டாக தான் ஃபீல் பண்ண முடியும். 5 அப்படிங்கிறது நம்ம மனிதர்களால் உணர முடியும். 5க்கு 4, 3.5, 3 அப்படிங்கிறது ரொம்ப சிறிய அளவில் தான் பதியப்படும். அது மனிதர்களால் உணர முடியாது. ஸோ நிலநடுக்கங்கள் பொறுத்தவரை மனிதர்களால் கணிக்க முடியாது. ஆனால் அது எங்கே ரொம்ப ஹை ரிஸ்க்காக மாறுது அப்படிங்கும்போது இங்கே அதிகமான நமக்கு பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஏற்படக்கூடிய பகுதிகளில் இது வரும்போது தான் நமக்கு பெரிய ரிஸ்க்காக அமையுது. இப்போ நம்ம இந்த மியான்மர்லேயே வந்து பார்த்தோம்னா மியான்மருடைய 2வது பெரிய நகரமாக வந்து இந்த மேங்லே அப்படிங்கக்கூடிய நகரம் இருக்குது. ஸோ இந்த நகரம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சுமார் 12 லட்சம் மக்கள் வந்து வாழ்கிறாங்க. இது இப்போ இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி வந்து இந்த மேங்லே பகுதியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு, பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. பல 100 மக்கள் வந்து இறப்பு வந்து சந்திச்சிட்ருக்காங்க.